லோகேஷ் அவர்கள் போன படத்தில் சொன்னது 100% மை ஃபிலிம். இப்போ தலைவர் 171 எப்படி சார் இருக்கும்? எதுவும் 100% ரஜினி படமா இருக்கும். லோகேஷ் ஒரே கஞ்சா ஒரே பஞ்சாயத்து இப்படிதான் இருக்கும். ஆனா ரஜினி படத்துல அப்படி போனார்னா அவருக்கும் பேர் டேமேஜ் ஆயிடும், இவர் பேர் ஏற்கனவே டேமேஜ் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கான ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது. இப்போ நீங்க அயலான் பெரிய மெகா சூப்பர் டூப்பர் ஹிட்டா துப்பாக்கி ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஏன்னா அதுல நடித்த வில்லன் தான் இந்த படத்துக்கும் வில்லன். தூண்டுறீங்களா? தளபதி 69 மக்களுக்கு பதில் சொல்ற மாதிரியோ இல்ல அவர்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு கமிட் பண்ற மாதிரியோ ஒரு படம் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். பொலிட்டிக்கலா இருந்தா ஹெச் வினோத் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? நீங்க சிவகார்த்திகேயன் பத்தி சொன்னால கேட்குறேன். அப்போ அவர் வந்து அடுத்து ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த நிலுவையில் இருக்கு சார்? அது என்ன மாதிரி படமா இருக்கும்? இல்ல அது நிஜமாவே வந்து முருகதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்ல கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஓகே, அவர் பல பேரை வெற்றி பெற வச்சிருக்காரு, பல பேரை வந்து தூக்கி விட்டுருக்காரு. இப்போ விஜய்க்கெல்லாம் துப்பாக்கின்னு ஒரு விஷயத்தை வந்து முருகதாஸ் அந்த கேரக்டர் இல்லைன்னா அப்படி ஒரு பெரிய மெகா வெற்றி கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ சிவகார்த்திகேயனுக்கான ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது. ரெண்டு பேரும் வெற்றிக்காக காத்திருக்காங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. சேரும்போது நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஆடியன்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, நீங்கள் என்ன குவாலிட்டியாக கொடுத்தாலும் சரக்கு இல்லைன்னு வச்சுங்க, பிரம்மாண்டம் பெருசே கிடையாது. உங்கள் கதையில் சரக்கு இல்லை, ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னால் தூக்கி போட்டுருவாங்க. சிவகார்த்திகேயன் இல்லை, யார் நடித்தாலும் அப்படி தான். ரஜினிகாந்த் நடித்தாலும் அதான் நிலைமை, கமலஹாசன் நடித்தாலும் அதான் நிலைமை. இயக்குனர்கள் வந்து இன்னைக்கு வந்து இயக்குனர்கள் மேலே படங்கள் டிராவல் ஆன காலம் முடிஞ்சிருச்சு. ஹீரோக்கள் மேலே தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு கதைகள். இப்போ படங்கள் ஹீரோயிசத்து மேலே தான் அவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய தோல்விக்கும் நம்ம படம் வந்து பெருசாக பேசப்படாமல் போகிறதுக்கும் பெரிய காரணம் என்னவா இருக்குன்னா, கிரியேட்டருக்கான மரியாதைன்றது குறைஞ்சிருச்சு. ஓகே, மீண்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். துப்பாக்கி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஏன்னா அதில் நடித்த வில்லன் தான் இந்த படத்துக்கும் வில்லன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தூண்டுறீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி கேள்விகள் வருது சார். ஏன்னா இல்லை ஆக்சுவலாக நீங்கள் துப்பாக்கி 2 பண்ணலாமான்னு கூட ஒரு டிஸ்கஷன்லாம் முன்னாடி போச்சு. நீங்கள் துப்பாக்கி 2 அப்படின்னீங்கன்னா தான் இன்னார் நடிக்கணும், இவர் நடிக்கணும், இவர் இருக்கணும், அந்த பேர், அந்த பட கம்பெனி திரும்பி படம் பண்ண வரணும், அவங்க ஒத்துக்கணும், எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். அதை விட்டுட்டு அதுலேருந்து அதே மாதிரி வேற ஒரு ஜானரில் வேற பேர் வச்சு படம் பண்ண யார் ஏன் வேணா நான் சொல்ல போகிறாங்க? யாரும் சொல்ல போகிறேன், ஆடியன்ஸுக்கு பிடிக்கணுங்க, அவ்வளோதான் ஒரே விஷயங்க. சிம்பிள். ரெண்டு பேருக்கும் வெற்றி தேவைப்படுது. வெற்றியை தக்க வச்சுக்கணும். யாருக்கு? சிவகார்த்திகேயனுக்கு. இப்போ நிறைய பிரச்சனைக்கு மத்தியில் அவர் வந்து அடுத்த படத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து இருக்கிற 10 பிரச்சனைக்கு மத்தியில் படம் ஜெயிச்சா அவருக்கான பேரை தக்க வச்சுக்கலாம். பிரச்சனைகளை வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து அவர் வந்து ஐசோலேட் ஆகி தனியாக போயிடுவார். இதெல்லாம் அமரன் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக இருக்கும் சார் அவருக்கு? இங்கே அமரன் வந்து ஏற்கனவே அந்த பேரே ஒரு பெரிய வைப்ரேஷனு. வெற்றி படமாக இருக்குமா இல்லையானது இப்போ நம்ம கணிக்கவே கூடாது, கணிக்கவும் வேண்டாம். நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட வந்த பிறகு தான் அது வந்து மக்கள் பார்வை, மக்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி. வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்களா? அதனால உண்மையிலே வெற்றிக்காக தான் வெயிட் பண்றாரு. ஏன்னா தொடர் வெற்றி அவருக்கு வேணும். ஏன்னா முன்னாடி பல படங்கள் வந்து ஒரு பிளாக் பஸ்டராக கொடுத்தது. அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா பெருசாக போகவே இல்லை. ஒரு படம் நல்லா போச்சுன்னா அடுத்து போகாது, அடுத்து நல்லா போச்சுன்னா அடுத்து போகாது. இப்போ இதுக்கு இடையிலேயே இந்த படங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர் மேலே பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நீங்கள் அயலான் பெரிய மெகா சூப்பர் டூப்பர் ஹிட்டா கிடையாது. ஏன்னா அவங்க அந்த கிராஃபிக்ஸ் ஓகே, அது வந்து அந்த சிஜி ஒர்க் பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. ஆனால் அது இன்னும் வந்து அதில் எங்கேயோ பெரிய மிஸ்டேக்கும் பெரிய மைனஸும் நிறைய இருந்ததுனால தான் மக்கள்கிட்ட பெருசாக போய் ரீச் ஆகலை. அப்போ அவருக்கு வெற்றி தேவைப்படுது இல்லை? அதைத்தான் சொன்னேன், அவர் வெற்றிக்காக காத்துட்ருக்காரு, வெற்றிக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்போ இந்த படம் இது என்னை பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து டிப்பிக்கலாக அவருக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபேஸ் இருக்குது. அந்த ஃபேஸில் அவர் உள்ளே வந்து மக்களாக கலந்தாதான் ஈஸியாக மக்கள் புரிஞ்சிக்க முடியும். ஆக்ஷன் ஹீரோவா அவரை ஏற்றுக்கிட்டாங்களான்னா பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஆக்ஷன் ஹீரோ எல்லாருக்கும் செட் ஆகுது. ஆனால் சிவகார்த்திகேயன் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு தானே அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கதைகளோட போனால் மட்டும்தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு வருவார். அமரன் என்ன மாதிரியான ஜானரில் இருக்கும்? ஏன்னா டீசர் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம். தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டைட்டில் ரிவீல் மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா ஃபுல்லாக வாட்சாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு டைம் ட்ராவலாக இருக்குமா அப்படின்ற ஒரு மாதிரி சொல்லு. அப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் இடத்துல சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம், அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. தலைவர் 171 எப்படி இருக்கும் சார் நீங்கள் பார்த்த வரைக்கும்? எப்படி ஆக்சுவலாக அதில் வந்து பெரும்பாலும் இந்த டீகோட் பண்ணுற ஆட்கள் அதிகமாயிட்டாங்க.
நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா நான் அன்னைக்கு வந்து போஸ்டர் வந்தப்போ நம்ம நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் என்ன வாட்ச் பார்க்குறீங்க, அவர் கண்ணாடியில் தெரியுது பாருங்க அப்படி, அந்த அவர் கூலிங் கிளாஸ் அந்த கூலிங் கிளாஸ்க்குள்ள இந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ட் ஆகுதாங்க, அதில் ஒரு டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு, அந்த டைமில் உலகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அந்த போஸ்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வால் கிளாக் ஒன்று இருக்குது. ஆமாம் சார். ஒரு டைம், அது ஒரு மிஷின்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் டைம் ட்ராவலான்னு போகிறாங்க. நீங்கள் டைம் ட்ராவல் கதைகள் அப்படின்னு ஒரு வரும்போது, இப்போ சமீபத்தில் கூட டைம் ட்ராவல் நிறைய படங்கள் வந்துச்சு. அதில் டக்குன்னு மைண்டில் நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் அப்படின்னு ஒரு டக்கு நமக்கெல்லாம் அந்த பேர் மட்டும்தான் வந்தது. என்னமோ 2 செகண்ட் 3 செகண்டுக்கான ஒரு காட்சி மக்கள் அப்படி கொண்டாடினாங்க இல்லைங்களா? அதுக்கு ரீசன் என்ன? அது ஒரு அந்த பேர் எவர்கிரீன் நேமா இருக்கு. விஷாலுடைய கேரியர்லயே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின படம் அந்த படம். அது டைம் டிராவலர் படம் தான். கண்டிப்பா இந்த மாதிரி ஜானர்ல ஏதாவது நம்ம கொடுக்க முடியும். ஸோ லோகேஷ் வந்து ஒரு இயக்குனரா அப்படிலாம் கொடுத்தாதான் இயக்குனரா மாற முடியும். அவர் ஜானர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே போதைப் பொருள், ஒரே கஞ்சா, ஒரே பஞ்சாயத்து, இப்படிதான் இருக்கும். ஆனா ரஜினி படத்துல அப்படி போனார்னா அவருக்கும் பேர் டேமேஜ் ஆகிடும், இவர் பேர் ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கு. கண்டிப்பாக. ஸோ அதனால் அது நிச்சயமாக போக வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஜாலியான ஒரு படமாக கொடுத்தாருன்னா கரெக்டாக இருக்கும். இது என்ன ஜானரில் இருக்குன்றது முக்கியம் இல்லை. நல்ல கதை கொடுத்தா டைம் ட்ராவலராக இருந்தால் வந்துட்டு போது, இல்லை எங்கேயும் கரண்ட்டில் நடந்தாருன்னா, இல்லைன்னா இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக போங்க, எப்படி வேணா போங்க. மக்கள் காசு கொடுத்து பார்க்குறானே அவனை திருப்தியாக படம் கொடுங்க, உங்களை கொண்டாடுவான், அவ்வளோதான். அதேமாரி லோகேஷ் அவர்கள் போன படத்தில் சொன்னது 100% மை ஃபிலிம் அப்படின்ற மாதிரி. இப்போ தலைவர் 171 எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ரஜினி அவர்களுக்காண்டி மாற்றம் எதுவும் ஏற்படுத்த ரஜினி படமா இருக்கும், லோகேஷ் படமா இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து தெளிவா ஒரு விஷயத்த வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும், ரஜினியை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு விஷயத்த வந்து கேட்டுட்டு ஃபைனல் பண்ணி இதுதான் எனக்கான ஸ்டோரி, இதுதான் ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா திரும்பி கதைக்குள்ள வர மாட்டார். இல்லை, நெல்சன் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு சார், அவரோட டார்க் ஹியூமர் அதுக்குள்ளே கொண்டு போயிருந்தாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன், முடிக்கவே இல்லை நான். ஓகே. ஏன்னா அப்படி ஒரு நரேஷனை சொல்லி அவர் செட் ஆகிட்டு ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வந்துருச்சுன்னா அவர் அதுக்கப்புறம் கதைக்குள்ளே உள்ளே வர மாட்டார். ஓகே. அந்த நீங்கள் சொல்கிற அந்த டார்க் காமெடியை ரஜினி ஒரு இடத்துல அதை எல்லாம் படமெல்லாம் ஜெயிச்சிட்ட பிறகு சொன்னார், டார்க் காமெடின்னு என்னமோ சொன்னார், எனக்கு அப்போ அது புரியல அப்படின்ற சொன்னாரா? சொல்லியிருப்பார். ஏன்னா இவரை நீங்கள் புரிய வைக்கணும், கன்வின்ஸ் பண்ணி இது கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்ட போய் கன்வே ஆகும், இது ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, இதுல கோவப்படுவாங்க, இதுல அழுவாங்க அப்படின்னு அவர் கன்வே பண்ணிட்டீங்க. ஏன்னா 75லேருந்து இந்த சினிமாவை வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த்ங்கிற ஒரு மனுஷன். அவர் வந்து இப்போ நான் பெரும்பாலும் எப்பவுமே ரஜினியை சொல்லும் போது என்ன சொல்லுவேன்னா, ரஜினி ஒரு 3 முகம் படம் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி 3 ஃபேஸ் இருக்கு. ஒரு சினிமாக்காரன் ஃபேஸு, ஒரு ஃபேமிலிக்கான அப்பா அந்த ஒரு ஃபேஸு, இன்னொன்று வந்து தனிப்பட்ட ரஜினி. எனக்கு வந்து சினிமாக்கார ரஜினியை மட்டும் தான் விமர்சிக்க முடியும் நான். கண்டிப்பா புரியுதுங்களா? தனிப்பட்ட ரஜினியை அவர் என்ன பண்றாரு அதனால பாதகம் இருந்தால் விமர்சிக்கலாம், ஆனால் குடும்ப தலைவர் ரஜினி விமர்சிக்க முடியாது. அது அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு, அவரோட பிரைவேட் ஏரியாக்குள்ள நம்ம போக முடியாது. பட் இதை பொறுத்த வரைக்கும், சினிமாவை பொறுத்த வரைக்கும், முதல்ல இந்த 75 உள்ள நுழைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன இருக்கு, அவரை யாரெல்லாம் என்னெல்லாம் அவர் வந்து உயர்த்தி ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க, யாரையும் மறக்கலை, அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்காரு. இப்போவும் அவருக்கு கதையை புரிய வச்சுட்டீங்க, அவருக்கு கன்வே பண்ணிட்டீங்க. ஏன்னா தெளிவாக வந்து ஏர்போர்ட்டில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு, வேட்டை என்ன இப்போ பேரெல்லாம் வைக்கவே இல்லை, ஞானவேல் படம் எதுவுமே வைக்கல. போகும்போது இந்த படம் வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்டாக இருக்கும், கருத்து சொல்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் கருத்தே சொல்லியான்னு ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக. ஞானவேல் எடுக்கிற படம், ஞானவேல் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஜெய்பீம்னு ஒரு படம் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த ஜெய்பீமோட தாக்கம், அந்த பெயின், அந்த வலி, அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து இப்போ அதில் போய் ரஜினி நடிச்சிருந்தா அது மாறி இருக்குமோ என்னமோ, வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்னை மாற்றி ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இவர் எடுக்கிற வேட்டையன்ல, இதனால தான் அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் மக்கள்கிட்ட, சார் இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இதை நீங்கள் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் இருக்காரு, இவரும் இருக்காரு. ஸோ அமிதாப் பச்சன் இந்தியில் பெரிய ஸ்டார், இந்தியாவே சூப்பர் ஸ்டார்னா அமிதாப் பச்சன் சொல்லுவோம். ஆனால் அந்த அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார்னு ரஜினி அவரு இங்கே தான் ஹானர் பண்ணுவார். ஸோ இந்த 2 பேரும் அங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாட் எடுத்து தான் அவர் சுற்றி இருக்காரு. அதே மாதிரி ரஜினிக்கு லோகேஷ் சொன்ன ஏதோ ஒரு லைன், அது ஏதோ ஒரு லைன், எந்த லைனோ நமக்கு தெரியாது, அந்த லைனுக்குள்ள இந்த அவரை பொருத்திட்டாருன்னு வச்சுங்களேன். இது பார்க்க போனால் டெஃபினட்டாக நம்மளெல்லாம் ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி தான் அந்த வாட்சி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு டீகோட் பண்ண தெரியாது, நான் பண்ணவும் மாட்டேன். அதனால் அது டிப்பிக்கல் ரஜினி படமாக தான் இருக்கும்.
காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார் டெஃபினட்டாக. ரீசெண்டாக தளபதி 69 யார் இயக்குறாங்க அப்படின்ட்டு வந்து இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் ஹெச் வினோத் அப்படின்ற பேர் அதிகமாக அனுப்பப்பட்டது. ஏன்னா கோட் எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி தளபதி அவரோட கடைசி படம் யார் இயக்குறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஹெச் வினோத் பேர் இடமுடிது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து இன்னும் சொல்லலை. எந்த அளவுக்கு உண்மைன்றது நான் அந்த கம்பெனிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அது தயாரிப்பாளர் தான் சொல்லணும், இல்லை விஜய் தரப்புல தான் சொல்லணும். இது வரைக்கும் அந்த தகவல் இப்போ ஊடகமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்போ முதல்லலாம் என்ன சொன்னாங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் பண்ண போறாரு, அப்புறம் அவர் பண்ண போறாரு, வெற்றிமாறன் பண்ண போறாரு, நிறைய ஜோசியங்களாக வந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய யாரோ ஏதோ கதை சொன்னாங்க. ஆனால் இப்போ ஹெச் வினோத் பேர் வந்து நிற்குது. இப்போ ஏற்கனவே ஹெச் வினோத் வந்து கமல் சாருக்கு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னா அது முறையான பல வேலைகள் நடந்துச்சு. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது நின்று போச்சா, என்ன ஆச்சு, எப்படி அதுன்ற விஷயங்களை தாண்டி இப்போ இந்த பேர் இங்கே வந்து செட்டில் ஆயிருக்கு. அது எப்படி சார் கமல் அவர்களுக்கு சொன்ன கதையா, இல்லை அது இல்லாமல் இன்னொரு கதை சொல்லியிருக்காரு அதை விஜய்க்கு பண்ணுறாரா? இல்லை எந்த கதையை அவர் ஒத்துக்கிட்டாரு, எந்த கதையை பண்ணுறாரு அப்படின்றது வந்து கதை எடுக்கும்போது தான் தெரியும். எடுத்து நமக்கு ஒரு 10 நாள் ஷூட்டிங் போச்சுன்னா எந்த கதைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இப்போ அது வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியாத ஒரு விஷயத்தில் இந்த கதை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவதற்கான ரைட் பர்சனும் நம்ம இல்லை. ஒன்று டைரக்டர் சைடில் சொல்லணும், இல்லை கதை பிடிச்சிக்கிட்டு எஸ்ன்னு சொன்னால் விஜய் சைடில் சொல்லணும். இது இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா இப்போ ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவரை ஏன் இவர் வந்து சூஸ் பண்ணியிருப்பாரு, ஏன்னா இன்னும் ஆத்தன்டிகேட்டாக வரல, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. ஆனாலும் அவர் பேர் இவர் ஏன் எடுக்கலாம் அப்படின்னா இவர் வந்து இப்போ எங்கே வராரு அப்படின்னா விஜய் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார். அவர் நேரடி அரசியலுக்குள்ளே வரலனாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு எக்ஸ் தளத்தில் ஏதோ ஒரு வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு, உறுப்பினர்கள் சேர்த்துட்டு இருக்காரு, அரசியல் வேலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சரி 26 தான் என்னுடைய இலக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ சினிமாவுக்குள்ள வந்து தன்னுடைய படைப்புல ஒரு பெட்டரா ஒரு விஷயத்த கொடுக்கணும், மக்கள்கிட்ட ரீச் ஆகிற மாதிரி கொடுக்கணும், கமர்ஷியல் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா மக்களுக்கு பதில் சொல்ற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ற மாதிரியோ இல்லை அவர்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு கமிட் பண்ற மாதிரியோ ஒரு படம் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப டிப்பிக்கலாக சொல்ல போனால் பொலிட்டிக்கல் சட்டையராக அந்த படம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, நான் தேசியம் அதுக்குள்ளேயும் கலந்துருக்கோம், திராவிடம் அதுக்குள்ளேயும் கலந்துருக்கோம், பட் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, இன்னும் அதெல்லாம் நான் வந்து நிச்சயமா மாற்ற வரேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாற்றம் அப்படின்றத வச்சு தான் அவர் வந்து உள்ள வர்றதுக்காக சொல்லியிருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட்லாம் தான் இருக்கு. ஸோ அவர் வந்தாதான் தெரியும் இந்த கதை வந்து அது மாதிரியான கதையா அப்படின்றது. ஷூட்டிங் ஆரம்பிச்சா நம்ம தகவல் திரட்ட முடியும். இப்போ அது தெரியாது. ஓகே சார், அது பொலிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொலிட்டிக்கலாக இருந்தால் ஹெச் வினோத் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அந்த படத்தை? நிச்சயமாக வந்து ஹெச் வினோத் இது வந்து ஹெச் வினோத் ஹேண்ட்லிங் நீங்கள் முந்தைய படங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் அதை உரமாக வச்சுட்டா கூட மக்களுடைய தேவைன்னு இருக்குல்ல, மக்களுக்கு எது சொன்னால் அவங்க ஈஸியாக கன்வே ஆகும். பொலிட்டிக்கல் செக்டர் அரசியல் பேசுறது மட்டும் படம் இல்லை, அதை தாண்டி மக்கள் பிரச்சனையை பேசினாலே பொலிட்டிக்கல் தான் அது. அப்போ மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான தீர்வை நோக்கி நகர்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவன் ஒரு ஹீரோவா இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த ஹீரோவை சுற்றி ஒரு கதை பண்ணாருன்னா எப்படி மக்கள்கிட்ட போய் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த எடுக்கலாம். ஓகே, அதுதான் நான் வந்து ஹெச் வினோத்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவர் அதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் முந்தைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, இல்லை மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வாழ்வியல்ல இருந்து ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து ஈஸியாக வந்து கமர்ஷியலாக கன்வே பண்ணுறாரு. இப்போ எல்லாரும் டிப்பிக்கலாக சில இயக்குநர்கள் இருக்க ஜனநாதன் எல்லாம் ஒருத்தர் இருந்த தவறிட்டாங்க இல்லைங்களா, அந்த இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வியலை யதார்த்தமாக அப்படியே பெயின்ஃபுல்லாக சொல்லுவார். கமர்ஷியல் கலக்க மாட்டார், சமரசம் செஞ்சுக்க மாட்டார், ரொம்ப யதார்த்தவாதி, புரியுதுங்களா? பட் இவர் வந்து அப்படி இல்லை, அது கமர்ஷியல் இருக்கும். ஏன்னா வேல்யூவான அந்த ஹீரோக்கள் மேலே டிராவல் பண்ணுவார் வினோத். அப்போ அதில் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் இருந்தால் தான் அவங்களுக்கான வெயிட்டேஜ் இருக்கும். அந்த அடிப்படையில் கமர்ஷியலாக ஒரு மெசேஜ் உள்ள ஒரு விஷயமா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. இப்போ ஹெச் வினோத் அவர்கள் பேர் இடம்பெறனால இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களை டேக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லியோ 2 என்ன ஆச்சு, இப்போ நீங்கள் கடைசி படம் இதை பண்ணிட்டீங்கன்னா லியோ 2 என்ன ஆகுறது, ஏன்னா அதுக்கு ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்கிறீங்க, லியோ 2 என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அது என்ன சார் இருக்கா சார்? கடைசியில் கமல் அவர்களோட வாய்ஸ் ஓவரோட முடியுமா சார்? இல்லை, கரெக்ட் தான். இப்போ யூஸ்வலாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற படங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்து அடுத்தடுத்த படங்களுடைய விஷயங்களே வெளியில் வரும். இப்போ நம்ம சுந்தர்சி அரண்மனைன்னு ஒரு படம் எடுத்தாரு, பயங்கரமா அது ஒரு பெரிய அவருடைய இதுலயே நல்ல ஒரு பீக்ல பண்ண போன படம். அப்புறம் அரண்மனை 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு, இப்ப 4 வரைக்கும் வந்துட்டாரு. ஆமா சார். இந்த மாதிரி பல படங்கள் வந்து 1 நல்ல சக்சஸ்ல இருக்கும், அடுத்த படம் வந்து அதை விட பெட்டரா போகும்னு நினைப்பாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன்டா எடுத்தோன்னு ஆகிடும். இப்போ சந்திரமுகி 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. சந்திரமுகியோட அந்த ஒரு பெரிய மெகா ஹிட்டு 2 என்னப்பா ஆச்சு? ஆனால் அந்த கேரக்டர்லாம் பண்ணலை, ரஜினி அதில் நடிக்கல. ஆனால் அந்த பேர் இருக்குல்ல, அவங்க வேற ஏதோ ஒரு மந்திரமுகின்னு வச்சுட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு பேரை வச்சிருக்கலாம். நீங்கள் சந்திரமுகின்னு சொல்லும் போது தான் முதல் படத்தோட அந்த பெரிய வெற்றி வந்து சரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அரண்மனையில் அப்படி இல்லை. 1 2 வேற மாதிரி போச்சு, 3 வேற மாதிரி போச்சு. இப்போ 4 எந்த நம்பிக்கையில் எடுக்கிறாங்க? நம்மளால கொடுக்க முடியும், நம்ம கொடுத்தா ஆடியன்ஸ் ஏற்றுப்பான், மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு அவருக்கே ஒரு ஜானர் வச்சிருக்காரு சுந்தர்சி. அந்த ஜானர்லேயே ஓடிட்டு இருக்காரு. அதை நம்ம வந்து ஏன் 4 போறாருன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 11 12ன்னு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சீரியஸ் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். கதை வந்து நீங்கள் சொல்கிற விதத்தில் அதுக்காக எல்சியூன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வந்துடாதீங்க. அதெல்லாம் நான் நம்புற ஆளே கிடையாது. அதெல்லாம் சும்மா டுபாகூர் வேலை இருக்குது. நீங்கள் அங்கே காப்பி அடிக்கிறீங்கல்ல, கதை பண்ண தெரியலன்னா எல்சியூன்னு சொல்லிடுவாங்கப்பா. முந்தைய படத்தில் ஒரு கேரக்டர் துணி உள்ளே போட்டிங்கன்னா பார்த்தியா எல்சியூ வந்துருச்சுருவாங்க. சார் அதனால தான் இப்போ லியோ 2 பற்றி கேட்டிங்கல்ல, அதனால தான் அந்த எல்சியூ நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் லியோ 2ன்றது லியோ வெற்றி படமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி இருக்குது. அவங்க ஃபேன்ஸ் வந்து அது வெற்றி படம் மெகா கொண்டாடுவாங்க. நீங்கள் தயாரிப்பாளர் கேட்டிங்கன்னா அவர் ஒரு வருஷன் சொல்லுவார். பெரும்பாலும் அது வெற்றி படம்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள நிஜமா அவங்களுக்கு ஒரு கலர் தெரியும்ல. கண்டிப்பா அதுல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்துச்சுன்னு தெரியும். ஏன் அந்த படம் அவ்வளவு விமர்சன ரீதியா தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ஏன் அவ்வளவு தூரம் அதுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்லாம் பேசினாங்க அப்படின்னா, கதையே தப்பான கதையா இருந்துச்சு. நீங்க நரபலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அந்த மதத்தில் இல்லாத ஒரு விஷயத்த திணிச்சாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எனக்கெல்லாம் அதுல வந்து நீங்க என்ன சினிமாக்காரன், சினிமா சொல்லுங்க, லாஜிக் இல்லாத தான் சினிமா. ஆனா அதுல குறைந்தபட்ச நியாயம் வேணும்ல. ஒரு படத்துல சொல்லுவாங்களே, அதுக்காக ஒரு லாஜிக் வேணாமாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதை நான் மட்டும் சொல்லல, விஜயனுடைய அப்பாவே ஒரு இடத்துல ஓப்பனா உடைச்சு விட்டார். எஸ்எஸ்சியே ஒரு இடத்துல ஓப்பனா அடிச்சு நொறுக்கிட்டார். பேர் மட்டும் சொல்லல, பேர் சொல்லாம எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது எல்லாம் கேட்டேன், செகண்ட் ஹாஃப் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னார் அந்த இயக்குனர் அப்படின்னு.